வாங்க லதா வியூஸ்க்கு இன்றைக்கி நம்ம தீபாவளிக்காக ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். சோம்பப்படி வாயில் வச்ச உடனே கரையிற இந்த ஸ்வீட் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட் கடலை எப்படி வாங்குற மாதிரி நம்ம எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வறுத்த கடலை எடுத்திருக்கேன். கூடவே 3 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா அதுக்கு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பையன் பொடியாக அரைச்சிட்டு ஜலிக்கிறதுனா ஜலிச்சிக்கலாம், நல்லா பொடியாக இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுடலாம். ஒரு ஃபேன் வச்சுட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா கடலையும் இந்த மைதா மாவும் ஏலக்காயெல்லாம் சேர்த்து அதை இது கூட சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் இல்லை சிம்மில் வச்சுட்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க, இல்லை ஜலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே ஃபேனில் வந்து ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கேன். சர்க்கரை கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு நடுவில் நம்ம ட்ரே ரெடி பண்ணிடலாம். அதில் நெய் தடவிட்டு ஒரு ட்ரேயில் நான் வந்து பாதாமை பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பிளேட்லேயும் நெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா சர்க்கரை கரைஞ்சி கொதிக்குது இல்லையா, இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் புழிஞ்சிக்கோங்க. இந்த லெமன் புழிஞ்சால் மட்டும்தான் இந்த சோம்பப்படி செய்ய முடியும், இல்லைன்னா நம்மளுக்கு அது வராது. சர்க்கரை வந்து அடுத்த பதத்துக்கு போயிடும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் இல்லை சிம்மில் வச்சு தான் நம்ம செய்யணும். 20 நிமிஷம் ஆகும் இந்த ஜீரா ரெடி ஆகிறதுக்கு. இந்த மாதிரி கட்டியாக நல்லா உருட்டு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கலரு வரும். நல்லா தேன் கலரில் வருது இல்லையா, இதுதான் பதம். இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அந்த சூட்லேயே, அந்த கடாயிலேயே. அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் தடவின பிளேட்டில் கொட்டிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்படி கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா அது கட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் சூடு இருக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி திருப்பி நம்ம கையில் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த நூல் மாதிரி நல்லா பிரிஞ்சு வரும். பாருங்கள், இதே மாதிரி தான் நம்ம கொஞ்சமாக சர்க்கரை போட்டு செஞ்சாவே நம்மளுக்கு ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோவுக்கு அப்படி வந்துடுது. நம்ம பார்த்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா இழுத்து நம்ம சூடு ஆறத்துக்குள்ளே ஃபேனெல்லாம் எதுவும் போடாமல் உட்காந்து பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஃபேன் போட்டோன்னா கொஞ்சம் காற்று பட கட்டியாகிடும், ஒரு மாதிரி ஜவ்வு மிட்டாய் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த ஸ்டேஜில் கலர் மாறி எப்படி ஒயிட்டாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, கடலையும் மைதா மாவும் ஏலக்காயெல்லாம் அதில் கொஞ்சமாக அப்படியே தூவிட்டு இப்போ பண்ணும்போது பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே நூலாக வருது பாருங்கள். வந்துட்டு நல்லா இதே மாதிரி நம்ம பண்ணிக்கணும். திருப்பி நம்ம அப்படியே கட்டாகக்கூடாது. கட்டாகாமல் அப்படியே நம்ம இழுத்துக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ இழுக்கிறோமோ அவ்வளோ நம்மளுக்கு லேயர் கிடைக்கும். நல்லாவும் அப்படியே பூ போல் இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும் நம்மளோட சோம்பப்படி. டைம் கிடைக்கும்போது கவனமாக பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லதா வியூஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ட்ரேயில் கொட்டி நம்ம சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ.